காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழையும் தற்போது பெய்து வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் 16ஆம் தேதி காலை வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்று இரவிலிருந்து கிழக்கு காற்று வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. அதற்கு பிறகாக முதல் சுற்று பருவக்காற்று மழை என்பது அக்டோபர் மாதத்தில் பெய்திருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் சுற்று பருவமழை என்பது நவம்பர் 5ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் 7ஆம் தேதி தொடங்கியது. சென்னையில் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து லேசானது முதல் மிதமான மழைக்கும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உருவாகி இருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடதமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பிற்கு கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதாக வானிலை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நேற்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையிலும் மிதமானது முதல் லேசான மழை மட்டுமே பெய்து வருகிறது. இருந்தாலும் கூட 16ஆம் தேதி காலை வரையிலும் சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பிற்கு கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் பிற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும், இன்று இரவிலிருந்து கிழக்கு காற்று வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும், இதன் காரணமாக நவம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரையிலும் மழை அதிகரிக்க வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.